சீனாவை விட இந்தியாவின் வளர்ச்சி வேகம் பெரிதும் அதிகரித்து வருகிறது. இந்தியாவின் வளர்ச்சியை உலகம் முழுவதும் உன்னிப்புடன் கவனிக்கிறது. இந்திய பிரதமராக மோடி பதவியேற்ற பின் அவர் உலகம் சுற்றுவதாகவும் பாரதிய ஜனதா ஆட்சி அமைந்ததால் இந்துத்துவா பிரச்சினை அதிகரித்துள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் கடுமையாக விமர்சனம் செய்து வரும் நிலையில் சர்வதேச அளவில் இந்தியாவின் வளர்ச்சி பெரும் தாக்கத்தை உருவாக்கியுள்ளது. தென்கொரியாவை சேர்ந்த முன்னணி செய்தி சேனல் தனது பிரைம் டைம் செய்தியில் இந்திய வளர்ச்சி குறித்த செய்திக்கு முதலிடம் அளித்துள்ளது. 2016ஆம் ஆண்டு இந்தியாவின் வளர்ச்சி விகிதம் 7.5% இருக்கும் என்று சர்வதேச செலாவணி நிதியமுமான IMF கூறியுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அந்த டிவி நிறுவனம், கடந்த 16 ஆண்டுகளில் தற்போதைய ஆண்டில் தான் முதன்முறையாக இந்தியாவின் ஒட்டுமொத்த வளர்ச்சி விகிதம் சீனாவை விட அதிகரிக்க இருப்பதாக வியப்பு தெரிவித்துள்ளது. India, spearheaded by Prime Minister Narendra Modi's economic reforms dubbed Modinomics, is sailing. The IMF projects India's growth rate to reach 7.5% this year, thanks largely to an anti-corruption drive and measures that aim to attract investment to the country's manufacturing and infrastructure sectors. மேலும் ஜனநாயகம், இளைஞர்களின் மனித வளம் போன்ற சிறப்பு அம்சங்களால் உலக அளவில் இந்தியாவிற்கு வரும் முதலீடுகள் உயரும் என்றும் சர்வதேச ஆய்வுகள் தெரிவிப்பதாகவும் அந்த சேனல் செய்தியில் தெரிவித்துள்ளது.